2017க்கு அப்புறம் அந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்டசபையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சி சில குறிப்புகளை சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவருக்கு அம்மாவோட அதிமுக பிடிக்குமா, எப்படி அம்மாவோட அதிமுக பிடிக்குமா, புரட்சி தலைவி அம்மாவோட அதிமுகவில் அவருக்கு உடன்பாடு உண்டாம். இது எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு பொய். 2016 இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே திட்டம்னு கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின் செயல்பாடு குழுவில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். 2021 வரைக்கும் திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமாக பிரசாந்த் கிஷோர், சுனில் குணங்களுடன் சேர்ந்து திமுகவின் வளர்ச்சிக்கும் ஆட்சிக்கும் பாடுபட்ட திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கி அம்மாவோட உடன்பாடா. எப்படி உங்கள் 5 கொள்கை தலைவர்களில் புரட்சி தலைவி அம்மா இருக்காங்களா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காரா சொல்லுங்கள். அதிமுக தொண்டர்கள் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அது எப்படி? சரி, ரெண்டாவது நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். திரு ஜேசிடி அவர்கள் முன்னாடியே உங்கள் கட்சியில் இணைஞ்சிட்டார். அவருக்கு பெரிய அளவில் ஒரு பொறுப்பு தரல. ஆனால் இன்றைக்கி அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்ன மாதிரி குதிரை பேரம் தானே. அது எப்படி? இங்கேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்த 4 பேருக்கு மட்டும் பொறுப்பு கொடுக்குறீங்க. மரகதம் குமரவேல் அவர்கள் துணை பொதுச் செயலாளராம், அவங்க கணவர் மாவட்ட செயலாளராம். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு பொறுப்பு, சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு பொறுப்பு. ஏன் கடம்பூர் ராஜு அவருக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா அவரை குதிரை பேரம் பேசலை. நீங்கள் புரியுதா? இந்த மாதிரி யாரை ஏமாத்துறீங்க? அம்மாவோட விசுவாசினா எவ்வளோ யங்ஸ்டர்ஸாக அம்மா வளர்த்து விட்டுருக்காங்க. அம்மா கிட்ட சேர வேண்டியது தானே. 2014-15 காலகட்டத்திலலாம் அம்மா அப்போல்லாம் இருந்தாங்கல்ல. அதிமுகவை எதிர்த்து இருக்கிற ஒரு கட்சியில் போய் தீய சக்தி கூட தானே நீங்கள் தொடர்பில் இருந்தீங்க. 2023 திருச்சியில் நடந்த மீட்டிங்கில் நீங்கள் விசிகா கட்சியோட துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கிறாங்க. உங்களை சேர்ந்து துணை பொதுச் செயலாளராக ஆகுறீங்க. யாரை ஏமாத்துறதுக்கு? தினந்தோறும் அம்மா போல ஆட்சி, அம்மாவின் ஆட்சின்னு சொல்லி தொண்டர்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா? உங்ககிட்ட ஏமாறுறதுக்கு அதிமுக தொண்டர்கள் ஒன்றும் வியாபாரிகள் அல்ல, விஸ்வாசிகள். எப்படி? ஒருத்தர் உயிரை கொடுத்து ஒரு தொண்டை இறந்தார் தெரியுமா, தான் கட்சிக்காக. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சேர்த்து வச்ச சொத்து. இந்த கட்சியோட அடித்தளமே ஆணி வேறே எங்களை போன்ற உண்மை தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் ஒரு காலமும் உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பி கொள்கை இல்லாத, லட்சியம் இல்லாத, எதுவுமே இல்லாத பச்சோந்திகளை போல சுயநலவாதியாக கட்சி விட்டு கட்சி மாறும் நீங்கள்லாம் அதிமுகவையும் அதிமுகவின் தொண்டர்களையும் எங்கள் புரட்சி தலைவர் பேரையும் புரட்சி தலைவி அம்மா பேரையும் சொல்கிறதுக்கு அருகதையற்ற நபர்கள். இன்னொரு வாட்டி புரட்சி தலைவரோட பேரையும் அம்மா பேரையும் சொல்லி யாசகம் கேட்டு பொழப்பு நடத்தாமல் உங்களோட தலைவர் இன்னைக்கு சட்டசபையில் என்ன செஞ்சார், என்ன செய்ய போகிறாரு, விவசாயிகளுக்கு குரல் கொடுங்க, விவசாயிகள் பிரச்சனைகளை கேட்டால் அதை பற்றி பேசுங்க. புரியுதா? இந்த மாதிரி அதிமுகவின் தொண்டர்களை சீண்டாதீங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் வந்ததால் நீங்கள் ஒன்றும் பெரிய இமய மலை கிடையாது. 108 தான். நீங்கள் ஆபத்தில் தான் இருக்கீங்கன்றத கொஞ்சம் உணர்ந்து நடந்துக்கோங்க. அதிமுகவின் தொண்டர்கள் சார்பாக எங்களது கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நாவடக்கம் தேவை.